ஹலோ கைஸ், வெல்கம் டு எக்கமெண்ட்ஸ் கமெண்ட்ரி. நம்ம வீடியோவில் ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன்ன்ற அந்த சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். அது ஒரு அனிமேஷன் சீரிஸ் தான். அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கும். அந்த அனிமேஷன் சீரிஸ்லேயே ஒரு நல்ல பார்த்த ஃபீலிங் கிடைக்கும். அதில் மொத்தம் சீரிஸில் 10 எபிசோட் இருக்குது. அதில் ரெண்டாக பார்த்து முடிச்சிடலாம். சின்னது தான், நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நிறைய சீரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, அண்ட் முக்கியமாக நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரிஜினும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம எம்சியூ ஸ்பைடர்மேனோட வாட் இஃப் கதை தான். அண்ட் டோனி ஸ்டார்க் இல்லாமல் ஆஸ்பார்ன் தான் எப்படி இருக்குன்ற அந்த மாதிரி ஸ்டோரி தான். ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் அனிமேஷன் இன்ட்ரோ தான். அதுவும் ஸ்டார்டிங்கில் பழைய ஸ்பைடர்மேன்லேருந்து எல்லா ஸ்பைடர்மேனும் போட்டிருப்பாங்க. இது வந்து இந்த நம்ம மார்வல் அனிமேஷன் யூனிவர்ஸில் வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து சிவில் வாரில் வர மாதிரி குயின்ஸ் அந்த ஏரியா பெரிய சிட்டியாக இருக்கும். அந்த ஒயிட் ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க. அந்த சிட்டி ஸ்கைலைன்லேயே பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு பில்டிங் என்னென்னு தெரியுதா? அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவெஞ்சர்ஸ் பில்டிங் தான். எம்சிக்குள்ளேயே அந்த வேலை வாங்கியிருப்பாங்க. பட் ஓகே, பீட்டர் டே 1 ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லி ஆண்ட்-மே கத்துறாங்க. இதை பார்க்கும்போது நம்ம பீட்டர் பக்கத்தில் எழுதி பார்க்குறாரு. ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்காரு. அது அமேசிங் அடல்ட் ஃபேண்டசின்ற ஒரு புக்கு தான் மாதிரி தான் இருக்குது. பட் அமேசிங் ஃபேண்டசின்றவனே அந்த 15ல் வர அந்த ஸ்பைடர்மேனோட ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் தான் தெரியுது. பீட்டரோட ஓல்டு புக் கீழே இருந்து எடுப்பார். ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கிராக்காக இருக்கும். ஸ்பைடர்மேன் முன்னாடியே மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதனால் கண்டிப்பாக அப்படி இருக்கிற செம்மையாக காமிச்சிருக்காங்க. லேட்டாச்சுன்னு சொல்லி அறக்க பறக்க கிளம்பிட்டு இருப்பார். எல்லா ட்ரெஸ்ஸையும் மாட்டிக்கிட்டு அறக்க பறக்க கிளம்பிட்டு இருப்பார். ப்ளூ அண்ட் எல்லோ சூட் போட்ட மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஒரிஜினல் காமிக்ஸ்லேயே நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ப்ளூ அண்ட் எல்லோ சூட் தான் யூஸ் பண்ணுவார். இந்த அனிமேஷனுக்கும் அதே ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய திங்ஸ் காமிக்கில் அக்யூரேட்டாக இருந்தது தான் அப்படியே இருக்குது. அண்ட் மேலே இந்த ஸ்டைல் டோட்டலாக காமிக் புக் மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதனால் அனிமேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. இது பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த காமிக் தான் ஃபீல் ஆகும். அண்ட் அவர் சீக்கிரமாக கிளம்ப ட்ரை பண்ணலாம்னு நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவார். கவலைப்படாதான்னு சொல்லி நம்ம ஆண்ட்-மே தான் கார் எடுத்துகிட்டு வந்துடுவார். அந்த கார் ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா அயன்மேன் டால் கிட்ட தொங்கிட்டு இருக்கும். மீனிங் வந்து நம்ம டோனி ஸ்டார்க் வந்து அந்த டைம் லைனில் ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டி மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆண்ட்-மே வந்து அங்கிள் பென்னையும் மென்ஷன் பண்ணுவாங்க. எம்சியூவில் ரேராக தான் இதை பற்றிலாம் பேசுவாங்க. இங்கே ரொம்ப எமோஷ்னலாக சொல்கிறாங்க. அங்கிள் பென் உனக்கு ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க நீ ஹை ஸ்கூல் போகிறத பார்த்தாங்கன்னு சொல்லும் போது. அப்புறமா ஒரு ஹக் பண்ணுவாங்க. அந்த எமோஷ்னல் ஹக் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம டோனி ஸ்டார்க் வந்து ஹோம் கமிங் சீனில் ஹக் பண்ணுற மாதிரி அந்த சீன் தான் ஸ்லைட்டாக ரெஃபரன்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அப்புறமா நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து ரோபோட்டிக்ஸில் படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பார். PS4லேயும் டாக்டர் ஆக்டோபஸ் கூட சேர்ந்து ரோபோட்டிக்ஸில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் காட்டுவார். அந்த ரெஃபரன்ஸ் தான் இங்கேயும் காமிச்சிருக்காங்க. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே எல்லாமே கஷ்டம்தான்னு தோன்ற மாதிரி இருக்கும். டொம்னு ஒரு க்ரீன் கலர் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஆப்வியஸாக இந்த சீரிஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அது க்ரீன் காப்ளின் லேப்லேருந்து தான் வந்திருக்குன்னு. கீழே வெனம்லாம் விடும். அப்புறமா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் வருவார். ஏன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து 60s காமிக் ஸ்டைலில் தான் ஸ்ட்ரேஞ்ச் இருப்பார்ல, அந்த இதை அக்யூரேட்டாக காமிச்சிருக்காங்க. ஏன்னா கீழே அந்த விழுந்த அது சிம்பியாட் தான் வேணாமான்னு தெரியல, ஒரு ஏலியன் சிம்பியாட் மாதிரி இருக்குது. இது பார்க்கும்போது இந்த கிரேவனோட காஸ்டியூம் வைப்ஸ் தான் வரும். கிரேவனையும் சிம்பியாட்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் அந்த ஃபீல் வரும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வெனமோட ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுவார். பயங்கர கஷ்டப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க 2 பேரும். அப்புறமா நம்ம ஸ்டேஜ் வந்து ஒரு போர்ட்டல் மாதிரிலாம் ஒன்று உருவாக்குவார். இது பார்க்குறது மிரர் டைமென்ஷன் மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு பையன் கீழே விழ போகிறான். அப்புறம் வந்து அவரோட கிளாக் வந்து போய் சேவ் பண்ணிடும். எக்ஸாக்டாக இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமில் தான் நெட்டை வந்து கீழே விழும்போது கிளாக் சேவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பையன் பேரும் டீஸ் பண்ணல, அதே தான் இதுலேயும் காமிச்சிருக்காங்க. ஐ திங்க் நெட்லீட்ஸுன்ற கீவேர்டையும் மென்ஷன் பண்ணாங்க அந்த லாஸ்ட்டில். ஐ திங்க் இந்த பாய் தான் கண்டிப்பாக லெட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த யூனிவர்ஸில். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் சிம்பியாட்டுக்கும் ஃபைட் பயங்கர டஃப்பாக போயிட்டுருக்கும். ஸ்ட்ரேஞ்ச் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிற சீன்லாம் காமிப்பாங்க. அப்போ நம்ம சிம்பியாட் பார்த்து எல்லாரையும் வீக்காக தெரிஞ்சிட்டு இருக்கும்போது ஆனால் நிக்கோ மினோரு மட்டும் க்ளோ ஆகுறாங்க. அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. நிக்கோவோட பேரண்ட்ஸ் வந்து விச்சஸ் தான். அவங்க ஹவுஸ் ஃபுல்லாக டார்க் மேஜிக் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு சூனியம் பண்ணுறவங்க மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிக்கோ வந்து அவங்க ஃபேமிலி விட்டு ஓடி வந்துடுவாங்க. ஏன்னா நிக்கோவை தேடி கண்டுபிடிச்சி அவங்க இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிக்காம நிக்கோ ஓடிடுவாங்க. அவங்க ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மாலாம் தேடி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட இதை கொடுக்கும்போது அந்த டாலர் வந்து அந்த அவளோட பவர் உரிகிற மாதிரி அவளும் அந்த பவர் உரிகிற மாதிரி காமிக்கும்போது கொஞ்சம் பவராக தான் தோணுது. நிக்கோ ஒரு நல்ல கோஸ்ட் மாதிரி டிசைட் பண்ணிடும் அந்த சிம்பியாட். அதனால் அவகிட்டேருந்து அந்த பவர் எடுக்கிறதுக்கு வரும். அப்போது வந்து நம்ம பீட்டர் பார்க்கர் வருவார். தலைவன் மாதம் என்ட்ரி கொடுப்பான்.
பவர் இல்லாமல் இருந்தாலும் யாருக்கும் எதுக்கும் நம்ம பீட்டர் பார்க்கர் அடிப்பட விட மாட்டார். இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியலையா, பவர் இருந்தாலும் நம்ம பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேனுக்கு சூட் ஆவாருன்றது இதை தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. அட்டாக் பண்ண போகிற அந்த மூமெண்ட்டில் தான் போர்ட்டல் ஓப்பன் ஆகி அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் நடக்கும். ஒரு ஸ்பைடரு பூரா எவனையோ கடிக்கும். அது யாருன்னு இப்போ நல்லா பார்த்தா தெரியும், நம்ம பீட்ரு தான் கடிச்சிருக்கோம். அதுவும் இந்த ஸ்பைடர் யாருன்னு பார்த்தா பீட்ரு அந்த 10th எபிசோடில் தான் காமிச்சிருப்பாங்க. பீட்ரு ஒரு லேபில் ஆஸ்பார்ன் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஏன்னா பீட்டர் பிளட் சாம்பிள் வச்சு அவரோட பிளட்டை கொடுத்து க்யூர் பண்ணுவார். அதே ஸ்பைடர் தான் எபிசோட் 10லேருந்து எஸ்கேப் ஆகி டைம் ட்ராவல் பண்ணி எபிசோட் 1க்கு பீட்டர் கடிச்சிருது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எங்கேருந்தோ காப்பி பண்ண மாதிரி தோணுதில்ல? வேறு எங்கேருந்தும் இல்லை, நம்ம பென்டன்லேருந்து தான். நம்ம பென்டன்லேருந்து இதை ஏன்டா காப்பி பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியல. இவங்க ஏதோ டைம் பேரடாக்ஸ் மாதிரி காமிக்கிறாங்க. கொஞ்சம் ஓவர் ட்விஸ்ட் தான், பட் ஓகே. ஸ்பைடர் பீட்டரை கடிச்சிடும். ஆனால் ஸ்பைடரை சாகாது, அது இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட பேக்கில் விழுந்துடும். ஐ திங்க் இது சில்க் ரெஃபரன்ஸ் தான். வேறு ஒரு காமிக்கில் காமிச்சிருப்பாங்க, நம்ம சில்கோட பேக்கில் தான் இது விழும். அப்புறமா அந்த பீட்டர் கடிச்சது இல்லாமல் அதே டிஎன்யும் அதே பவரும் நம்ம சில்கையும் சேர்த்து கடிச்சிரும். அதனால் அந்த சீன் இங்கேயே ரெஃபரன்ஸ் ஆகும். ஐ திங்க் அது மோஸ்ட்டாக சில்கோட பேக்காக தான் இருக்கணும். அப்படி காமிச்சிருந்தா தான் அது நிறைய ப்ராபபிலிட்டி சில்கோட பேக்காக தான் இருக்கணும். அப்புறமா பீட்டர் அந்த பாட்டு போடுறாரு, ஹியர் கம்ஸ் தி ஸ்பைடர் மேன் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகிற மாண்டேஜில் ட்ரெயினில் போகிற மாதிரிலாம் அந்த சீனு. அப்புறமா வாலில் க்ரால் ஆகிற சீனு, அந்த சூட்லாம் பில்ட் பண்ணிகிட்ருப்பார். ஏன்னா இது ஒரு பெரிய சீன் தான். இது ஒரு எபிசோடே சேர்த்து ஒரு சாங் டைட்டில் ட்ராக் மாதிரி போட்டு முடிச்சுருவாங்க. இதில் நம்ம பீட்டரோட அந்த வேறு காமிக்ஸ்லாம் அந்த சீனு, வெப் ஷூட்டர் செய்கிறது, இது எல்லாமே தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. அப்புறமா ஒரு கோணப்பை மாதிரி ஒரு மாஸ்க் மாதிரி ஒரு ப்ளைனான மாஸ்க் போட்டு ஒரு மொட்டை மாந்தர் கூட சண்டை போடுறாங்கல்ல, இது வேறு காமிக்ஸில் நம்ம அது வேறு காமிக்கை விடுங்க. நம்ம ஒரு டாபி மெக்வேர் அந்த மூவி இருக்குல்ல, அதுலேயே நம்ம பீட்டர் கூட சண்டை போடுவார்ல. ஃபஸ்ட்டு பவர் கிடச்சோன்னே ரெஸ்லிங்கில் தான் போய் பண்ணுவார். அது நம்ம டோபி மெக்வேர் வால் க்ராலிங்கு எல்லாமே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அப்புறமா நம்ம பீட்டர் மாஸ்க் செய்கிறது, அவரோட சூட்டு செய்கிறது எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அப்புறமா இந்த சூட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், இது என்ன சூட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்பைடர்மேனுக்கு ஒரு சூட்டு க்ரியேட் ட்ரை பண்ணும்போது நம்மளோட அந்த டைரக்டர் ஆக்சுவலாக இந்த சூட்டு தான் ட்ரா பண்ணியிருப்பார். பேட்மேன் மாதிரி இந்த டோட்டலாக கவர் பண்ணியிருக்க மாட்டார், அந்த வாய் இப்படியே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஸ்பைடர்மேனுக்கு தான் டோட்டலாக கவர் பண்ணியிருக்காங்க. அப்புறமா அந்த ஸ்பைடர்மேனுக்குலாம் அப்படி கிடையாது. அப்புறமா ஒரு பிளாக் கலர் சூட்டு காமிச்சிருப்பாங்கங்க. இது பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரியல, இது பேர் ஸ்லைடர்ஸு. ஆக்சுவலாக நம்ம பீட்டர் ஒரு வாட்டி அவர் ஹைடென்டிட்டியை மறைச்சிட்டு இருக்கும்போது ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருப்பார். அந்த இது ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த சூட்டு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா இன்னொரு சூட்டு, இந்த சூட்டை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த PS5ல தெரியும்ல, அந்த சூட் மாதிரியே இல்லை, அந்த கஸ்டமைசபிள் சூட். அப்புறமா இது நம்ம ஹோம் கம்மிங்கில் செஞ்சு வரல, அந்த ஸ்டிச் பண்ணது அந்த சூட்டு, எல்லா சூட்டுமே தனித்தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்பைடர்மேனுக்கு இந்த ஸ்பைடர்மேன் சீரிஸ்க்கு டப்பிங் கொடுத்தது நம்மளோட டாம் ஹாலண்ட் இல்லைங்க, வேறு ஒருத்தர் தான். எனக்கு கிட்டத்தட்ட இதை ரெஃபர் பண்ணும்போது நம்ம டாம் ஹாலண்டோட அந்த ஃபீல் தான் கிடைக்குது. அப்புறமா இந்த வாழை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது நம்ம ஸ்கார்பியனோட வால் தான். அப்புறமா இந்த ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு கவர் மாதிரி காமிப்பாங்கல்ல நம்ம காமிக் புக்கில், அதுக்கேற்ற மாதிரி தான் இதையும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த கவரை பார்க்கும்போது நம்மளோட டோபி மெக்வேர் அந்த இதை ரெஃபர் பண்ணிடுவார்ல, அதே தான். ஏன்னா இந்த வாட்டி ஹாரி ஆஸ்பார்ன் கையில் வச்சுட்டு பறக்கிற மாதிரியே காமிப்பார். அப்புறமா ஒரு மாதம் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம பீட்ரு எப்பயும் போல் ஸ்கூலுக்கு லேட்டாக தான் எழுந்திரிப்பார். ஏன்னா இந்த வாட்டி அவருக்கு ஸ்பைடர் பவர்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாக போவான்னு நம்புவோம். அவர் செம்ம ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கும்போது ஒரு டாக்ஸி மோதிரும். இருங்க, எல்லா பவர்ஸும் இருக்குது, வெப் க்ராலிங் இருக்குது, எல்லா பவர்ஸும் இருக்குது, ஸ்பைடர் சென்ஸ் எங்கடா போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஸ்பைடர் சென்ஸ் அவருக்கு கிடைக்கிற மாதிரி காமிக்க மாட்டாங்க. ஐ திங்க் அவருக்கு நம்ம MCUவில் அந்த ஸ்பைடர்மேன் மாதிரி லேட்டாக தான் கிடைக்கும் போல். இதே சீன் நம்ம மைல்ஸ் மாரல்ஸ்க்கும் நடந்திருக்கும். ஏன்னா நம்ம மைல்ஸ் மாரல்ஸ்க்கு அவருக்கே தெரியாமல் அந்த பவர் ஓப்பன் ஆன மாதிரி காமிச்சிருக்கோம். ஏன்னா இந்த ஸ்பைடர்மேன் அந்த ஸ்பைடர் சென்ஸே இல்லாமல் போய் மோதிடுவார். ஓகேவா? ஐ திங்க் ஃப்யூச்சரில் இந்த பவர்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம பீட்டர் டிங்கிங் ஸ்பைடர் சென்ஸ் கூட நம்ம ஸ்பைடர்மேனுக்கு லேட்டாக தான் கிடைக்கும். பயங்கர லேட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஸ்பைடர்மேனோட சூட்டை போட்டுட்டு நான் பறந்தே போவேண்டா அப்படின்னு சொல்லி பறந்து போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம ரோட்டில் நம்ம ஹாரி ஆஸ்பார்ன் போயிட்டுருப்பார். அப்போ நம்ம சில புலிஸ்லாம் சேர்ந்து நம்ம ஹாரி ஆஸ்பார்னை சண்டை போட வருவாங்க. அந்த டைமில் ஹாரி ஆஸ்பார்ன் ஒரு பயங்கர செலிப்ரிட்டி மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம ஸ்பைடர்மேன் நம்ம ஹாரி ஆஸ்பார்னை காப்பாற்றி ஒரு இடத்துல போடும்போது டக்குன்னு புலிஸ்லாம் பின்னாடி வந்துடுவாங்க.
அப்புறமா அந்த சீன் கூட சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக இந்த சீன் தேவையில்லாத சீன் மாதிரி தான் தோணுது. எதுக்கு இந்த சீன்லாம் வச்சாங்கன்னு தெரில. சும்மா எழுதணும்னு இந்த சீன்லாம் எழுதுன மாதிரி தான் தோணுது. அப்புறமா நம்ம புலிஸ் கூட செம்ம ஃபைட்லாம் போட்டுட்ருப்பாங்க. பயங்கர ஃபைட்லாம் போயிட்டுருக்கோம். அப்போ இடையில நம்ம ஒரு ஸ்ட்ரீமர் வருவார். அவர் வந்து பார்க்கும்போது NPC மைல்ஸ் மாரல்ஸ்னு அவர் தான் இந்த ஸ்ட்ரீமருக்கு அவர் தான் டப்பிங் கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலாக இவர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ரியலான யூடியூபர் தான். நான் ஸ்ட்ரீட்டாக போய் இந்த மாதிரி ஸ்ட்ரீமர் தான் பண்ணிகிட்ருப்பார். அதே ரெஃபரன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க போல். இவர் ரியல் லைஃப்பில் இருந்தவர் தான். அதே தான் ரெஃபர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. யாரா நீ மொக்கையான இது சூட் போட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது ஏன் சூட் மொக்கையாக இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அப்புறமா என் சூட்டை டெவலப் பண்ணுறடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம பீட்டர் வந்து எல்லா கூடயும் சண்டை போட்டுட்ருப்பாரு. அந்த மாதிரி தான் சீன் காமிச்சிட்ருப்பாங்க. நம்ம பீட்டருக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாலாம் வெப் கனெக்ஷன் வராதுங்க. அவர் வந்து பின்னாடி ஒரு பவர் இது மாதிரி பேக் மாதிரி வச்சுருப்பாரு. அந்த பேக் வழியாக தான் எல்லாமே வரும். அப்புறமா நம்ம ஸ்டீமர் காமிச்சிட்டு இருந்தேன்ல, அந்த ஸ்டீமரோட இது பார்த்தீங்கன்னா கீழேயே ஒருத்தர் பேர் போட்டிருக்கோம். ஹிம்பிள் மிஸ்டர்னு அந்த மாதிரி தான் பேர் போட்டிருக்கோம். அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு காமிக் ரைட்டருங்க. அவர் ஒரு காமிக் ரைட்டர் தான். அவர் காமிக்ஸ்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அவரை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா ஒருத்தர் வந்து இட்ஸ் நியூவஸ்ட் அவெஞ்சர் ட்ராஷ்மேன் போட்டிருப்பாங்க. நம்ம ஸ்பைடர்மேன் அசிங்கப்படுத்துகிறாங்க. ஆக்சுவலாக இந்த அவெஞ்சர்ஸ் சீனு கேட்கும்போது உங்களுக்கே ரெஃபராக இருக்கும். நம்ம இந்த இதில் வந்து அவெஞ்சர்ஸில் இருக்காங்க, இவரையும் சேர்க்குற மாதிரி தான் அந்த ரெஃபரன்ஸ் காமிச்சிருக்கோம். கேப்டன் அமெரிக்கா கூட நம்ம ஹவுஸ்பண்ட் இருக்கிற மாதிரிலாம் கூட அந்த சீனையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதையும் காமிச்சிங்கன்னா அப்புறமா நம்ம பீட்டர் பார்க்கர் எல்லாரையும் அடிச்சு போட்டு என் பேர் ட்ராஷ்மேன் இல்லைடா, என் பேர் ஸ்பைடர்மேன், என்னை ட்ராஷ்மேனு மொக்கமேனு அப்படிலாம் கூப்பிடாதீங்க, இனிமேல் என் பேர் ஸ்பைடர்மேன், நீங்கள் அப்படி தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். அப்புறமா கீழே வந்து ஸ்க்ரூபால்னு ஒருத்தர் வந்து இஃப் யூ கைஸ் வாண்ட் டு செக் மை சேனல்னா இந்த மாதிரி வீடியோலாம் நான் போட்டிருக்கேன், என் சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கன்னுவாங்க. இந்த ஸ்க்ரூ பால்ன்றது வந்து வேறு ஒரு காமிக் புக்கில் ஒரு ரைட்டர் தான். அவர் தான் இங்கே ரெஃபர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. இவரும் ஒரு இதில் ஹீரோ தான். ஏன்னா இவர் வந்து மெயின் கேரக்டராக இந்த இதில் காமிக்கல, ஒரு சின்ன ஒரு மைன்யூட் கேரக்டர், ஒரு மினி கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அப்படி நம்ம பீட்டர் ஃபைட்லாம் முடித்தோடனே நம்ம ஹாரி ஹாஸ்பண்ட் கேட்பார், எதுவும் பணம் வேணா கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது பணமா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஹாரி ஹாஸ்பண்ட் எவ்வளோ பெரிய பணக்காரன். நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து மிடில் கிளாஸில் இருந்தாலும் அவர் பணத்தை வாங்கியிருக்கலாம். ஏன்னா வாங்கினா அவரோட கேரக்டர் வெளில தெரிஞ்சிடும் அந்த மாதிரின்னு நம்ம பீட்டர் பார்க்கர் வாங்க மாட்டிருப்பார். எவ்வளோ செல்ஃப்லெஸ்னு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போயிடுவார். பயங்கர லேட்டாக தான் போவார். போன உடனே ஒரு புது கேரக்டர் காமிப்பாங்க. இவங்க பேர் வந்து ஆக்சுவலாக பேர்ல். இவங்க வந்து நம்ம பீட்டர் பார்க்க சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு சேஃப் கார்டு மாதிரி, ஒரு பேபி சிட்டர் மாதிரி இருப்பார். அவங்க தான் காப்பாற்றிருப்பாரு. ஏன்னா இவங்க 2 பேருக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, 3 வயசு தான் டிஃப்ரென்ஸு. இவங்க பேசுகிறதெல்லாம் இவங்க பேர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க ஒரு வியட்நாமீஸ் இல்லைனா ஒரு இண்டோனேஷியனாக தான் இருக்கணும். அப்படி தான் நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம பீட்டருக்கு வந்து இவங்க மேலே ஒரு க்ரஷ் வந்துடுது சின்னதாக. அப்போ வந்து தம்பி க்ரஷ்ன்னு சொல்லிட்டு ஓரமாளவுக்கு வந்து அழுதுட்டு இருக்காத, போய் ஒரு மரியாதை ப்ரப்போஸ் பண்ணி இல்லைனா வேறு எவனாச்சும் கொத்திட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து அதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் நம்ம கிளாஸ்க்கு போய் நம்ம ஸ்பைடர்மேனோட ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டு இருப்பார். அப்படியே ஜன்னல் வழியாக வெளில பார்ப்பார். அப்போ அங்கே வந்து ஒருத்தன் பறந்து போயிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கும் போது நம்ம ஸ்பைடர்மேன் வந்து ரெஸ்ட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லி பறந்துட்டு நம்ம ஸ்பைடர்மேன் பறந்து போவார். இந்த இடத்துல இந்த ஒரு கேரக்டர் தெரியுதா, நம்ம ஹோம் கம்மிங்கு நிறையா சீரீஸ்லலாம் இவரை காமிச்சிருக்காங்க. மார்வல் இவரை தொடர்ந்து கொண்டு போகிறது ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருக்குது. ஏன்னா இவர் கொண்டு போகிறது நல்லா தான் தொடர்ந்து. அப்புறமா ஸ்பைடர்மேன் பறந்து போவார். அப்புறமா இந்த ஒரு கார் சேசிங்காக தான் போவார். இதில் ப்ரெஷர்லாம் வெப்சோட்டில் கம்மியாக இருக்கும், வந்தோடனே டக்குன்னு போயிடும்னு சொல்லி ப்ரெஷர் அதிகப்படுத்திருப்பார். இந்த சீனில் பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ரெஷர் அதிகப்படுத்துகிற அந்த இதுவே உடஞ்சி போகிற அளவுக்கு சமைச்சிட்டாங்க. பிடிச்சி இழுப்பார், டக்குன்னு அந்த இது கையோட கழண்டு வந்துடும். அப்புறமா நம்ம டிரைவர் சாகிற நிலைமைக்கு போகும்போது நம்ம ஸ்பைடர்மேன் தான் போய் நானே தான் காப்பாற்றணும்னு சொல்லி போய் எல்லாத்தையும் காப்பாற்றுருவார். இந்த சீன் வந்து அப்படியே நம்ம MCUவில் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அப்படியே இதே சீன் தான் அந்த இடத்துலையும் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ முட்டியும் சாகாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுலேருந்து தெரியுதா நம்ம ஸ்பைடர்மேனோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அப்புறமா இதே சீன் தான் நம்ம MCUவில் காமிச்சிருப்போம். இதை வச்சு தான் நம்ம ஸ்பைடர்மேன், நம்ம அயன்மேன் வந்து இதுதான் ஸ்பைடர்மேன் அந்த ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கிறது, அது ஃபேஸ்புக்கில் போட்டது, அது எல்லாமே MCUலேருந்து அப்படியே ரெஃபர் ஆகியிருக்கும். அப்புறமா நம்ம ஸ்பைடர்மேன் வந்து வெப்பெல்லாம் விட்டு கிளாஸ்க்கு பறந்து போயிட்டுருப்பார். ஏன்னா இவ்வளோ போதையும் நம்ம ஸ்பைடர்மேன் எவ்வளோ ஸ்ட்ராங்னு நீங்கள் இதில் தெளிவாகவே பார்த்துருக்கலாம். அப்புறமா நம்ம ஸ்பைடர்மேன் எல்லாருமே புகழுவாங்க. நம்ம போலீஸ்லாம் கூட அந்த இவனை பிடிக்கிறதுக்கு வருவாங்க. அப்போ நம்ம ஸ்பைடர்மேன் வந்து பீட்டர் பார்க்கற மாதிரி போகும்போது, அவர் ப்ரப்போஸ் பண்ண போகும்போது நம்ம வந்து பிடிச்சிருவா. அவள் பிடிச்சி தம்பி நீ ரொம்ப லேட்டுப்பா, ஆல்ரெடி ஒருத்தன் பண்ணிட்டான், அப்போ வந்து இவங்க தான் கரெக்ட் பண்ணிட்டாங்க, இப்போ வந்து உனக்கு கிடைக்கணும் இல்லை எனக்கு கிடைக்கணும், நம்ம 2 பேருக்குமே இப்போ கிடைக்கல, அதனால் விடு, என்ன தான் இருந்தாலும் உனக்கு கிடைக்கணும் இல்லைன்னா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு காமிப்பாங்க. இதுலேருந்தே தெரியுது நிக்கோ ஒரு LGBTQ இதில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்.
இதில் பார்க்கும்போதே தெரியுதா அவங்க எந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு. அப்புறமா நம்ம பீட்டர் பார்க்கர் எல்லாருமே கிளாஸ்க்கு போகும்போது அங்கே வந்து அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் தருவாங்க, 2 பேராக பண்ண சொல்லுவாங்க. அப்போது வந்து நம்ம இவங்களோட பேர்லோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நான் வந்து பீட்டர் பார்க்கரோட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இவன் என் க்ரஷை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன வேலை வாங்க பார்க்குறானா அப்படின்னு நம்ம பீட்டரும் நினச்சிப்பாரு. அப்புறமா அவங்க 2 பேரும் ஒன்றா பண்ணும்போது தான் தெரியும், நம்ம பீட்டருக்கும் தெரியும் அவரை மாதிரியே பீட்டர் மாதிரியே இவரும் ஒரு நல்லா படிக்கிறவர் தான். ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி எஜுகேஷன்லேயும் சரி நல்லா வரதுக்கு ட்ரை பண்ணுறாருன்னு பார்க்கும்போது தெரியும். அப்புறமா பீட்டர் வந்து நான் இவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி போகும்போது பேசிட்டு போவார் நம்ம நிக்கோவோட. அப்போ வந்து என்னடா தம்பி நீ லவ் பண்ணிடுவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறமா நம்ம ஸ்கூல் முடிஞ்சிடும். எல்லாருமே நம்ம பீட்டரும் அவனை பார்த்து பயங்கரமாக ஜெலஸ் ஆவார். ஸ்கூலும் முடிஞ்சிடும், எல்லோரும் அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அப்புறமா போகும்போது நம்ம லானி வந்து ஒரு பயங்கர ரேசிஸ்டான அந்த இடத்து வழியாக போகிற மாதிரி காமிப்பாங்க. பின்னாடி நம்ம போலீஸ் கூட வருவாங்க. இவர் கருப்பாக இருக்கிறதுனால இவர் மேலே சந்தேகப்பட்டு எல்லாருமே வந்து பயங்கர டவுட் படுவார். நம்ம வந்து லானி இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக சோகத்தில் தான் போயிட்டுருப்பாரு. நம்ம போலீஸ் கூட ஒரு மாதிரி பார்த்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அப்புறமா நம்ம லானி வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க பயங்கர சந்தோஷமான ஒரு டீசெண்டான ஃபேமிலி, மிடில் கிளாஸாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக டீசெண்டான ஃபேமிலி, நல்ல பாசமாக தான் இருக்காங்க. அப்புறமா நியூஸ் பேப்பர் பார்க்குறாங்க. ஹெட்லைன்லேயே நம்ம ஸ்பைடர்மேன் வந்து இன்றைக்கி ஹாரி ஆஸ்பார்னை காப்பாற்றின அந்த இதுதான் போட்டிருக்காங்க. ஹெட்லைன்ஸாகவே போட்டாங்க. அதுக்குள்ளே இன்னைக்கு காலையில் தான் நடந்துச்சு, எப்படா போய் மாற்றினீங்க. அப்புறமா நம்ம ஸ்பைடர்மேன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகாமல் ஒரு பீட்சா ஓனர்கிட்ட வந்து இவங்க வந்து பீட்சா அதுலேருந்து பணம் திருடிட்டு போனாங்க, அவங்கள நான் பிடிச்சி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் காமிச்சாங்க. ஏன்னா இவன் வந்து என்கிட்ட பணம் இல்லை அதனால தான் கொண்டு வந்தேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த ஷாப்போட ஓனரும் சரி பரவாயில்ல விட்டுருப்பா அப்படின்றவாரு. அதுக்கப்புறமா காசையும் திரும்ப கொடுத்தோடனே தான் பார்ப்பாங்க அந்த போர்டை, ஹெல்ப் வாண்டட். இப்போ வந்து வேலைக்கு தேடிட்டு இருக்காங்க. காசு வேணும்னா ஏன் திருடுறதை விட்டுட்டு வேலைக்கு சேரலாம்ல. ஏன்னா என்னவோ அவங்க திரும்ப விட்டதுனால திரும்ப விட்டுருவாங்க. அப்புறமா நம்ம பீட்டர் பார்க்கருக்கும் ஒரு பீட்சா கிடைக்கும். கஷ்டப்பட்டு கொண்டு வந்து விட்டப்பா பணமும் என் பணமும் திரும்ப தந்ததுக்காக இந்த உனக்கு ஒரு பீட்சா அப்படின்னு நம்ம பீட்சா தருவார். அப்புறமா நம்ம ஸ்பைடர்மேன் வந்து ஓரமாக உட்காந்து எல்லா பீட்சாவையும் மொத்தமாக காலி பண்ணிடுவார். வீட்டுக்கு போய் ஆண்ட்மேன் கூட ஷேர் பண்ணணுன்ற அந்த இது கூட இருக்காமல் மொத்தமாக சாப்பிட்ருவார். அவர் ஒரு ஸ்பைடர்மேன், அவர் ஸ்டாமினாக்கெலாம் கண்டிப்பாக நிறையா தான் பசிக்கும், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா கொஞ்சம் கூட ஷேர் பண்ணாமல் சாப்பிட்றாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து குப்பையில் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஒன்று எடுப்பார். அதுதான் நம்ம எம்சியூலே காமிச்சிருப்பாங்க. அது எங்கே கிடச்சிதுன்றது இங்கே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. எம்சியூலே நம்ம பீட்டர் பார்க்கர் கொண்டு போகிற மாதிரி காமிக்கும் போது தெளிவாக காமிச்சிருவாங்க. அப்புறமா நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து போகும்போது ஒரு லக்ஸரியஸான காரை பார்க்குறாரு. அந்த கார் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி போகிறாரு. இதே சீன் அப்படியே நம்ம எம்சியூவில் வந்து வச்சுருப்பாங்க, அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. அதே சீன் தான். ஏன்னா கேமரா ஆங்கிள் கூட மாற்றாம வச்சுருக்கானுங்க. ஏன்னா உள்ளே போனவொடனே தான் தெரியுது அந்த இடத்துல அயன்மேன் இருக்கிறதுக்கு பதிலாக ஆஸ்பார்ன் இருப்பார். அந்த இடத்துல எப்பயுமே அந்த இடத்துல அயன்மேன் தான் இருக்கணும், ஏன்னா அந்த இடத்துல ஆஸ்பார்ன் இருப்பார். அவர் வந்து பீட்டருக்காக அவர் கம்பெனிலேருந்து ஒரு இன்டர்ன்ஷிப்புக்காக வந்திருப்பார், ஒரு ஹையர் எஜுகேஷனுக்காக வர மாதிரி. அப்புறமா இந்த போஸ்டர் வந்து இது அப்படியே இந்த சீன் வந்து ஏற்கனவே வெளியில் ஒரு வாட்டி லீக் ஆச்சு. அதில் வந்து நம்ம ஆண்ட்மே வந்து ஷார்ட் ஹேர் வச்சுருக்க மாதிரி இருக்கும். அது ஏன்னா இந்த சீரீஸ் வந்து லாங் ஹேர் வச்சுருப்பாங்க. இதை வந்து நம்ம பீட்டர் வந்து ஒரு ஹைக்கிங் போகிற அந்த சீனில் கூட காமிச்சிருப்பாங்க. நம்ம ஆண்ட்மேக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம ஆண்ட்மேவை டிசைன் பண்ணும்போதே ஷார்ட் ஹேரோட தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா போக போக தான் லாங் ஹேராக மாற்றினாங்கன்றது இல்லை தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. அப்புறமா நம்ம பீட்டருக்காக அந்த இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஆண்ட்மே கூட ஆமாம் அவனுக்கு இந்த மாதிரி தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதோட நம்ம எபிசோட் 1 முடிஞ்ச எபிசோட் 2 ஆரம்பிக்குது. இதுலேயே நம்ம ஆஸ்பார்ன் அந்த இது கண்டினியூஷன் மாதிரி தான் காமிக்கிறாங்க. நம்ம ஆஸ்பார்ன் வந்து நம்ம பீட்டர் வந்து நல்லா படிக்கிற பையன், அவனுக்காக ஒரு இன்டர்ன்ஷிப்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்லாம் பேசிட்டு அந்த ஹைக்கிங் போனது எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு பீட்டர் பார்க்கர்னு போட்டிருக்கோம். அதனால் தெளிவாக பார்த்தா தான் தெரியுது அவர் வந்து நம்ம டோனி ஸ்டார்க் வச்சு அந்த ஜூனியர் சயின்ஸ் எக்ஸிபிஷன் அதெல்லாம் அட்டன் பண்ணிகிட்ருக்காரு. அதுலேருந்தும் அதையும் நோட் பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்துட்ருப்பாரு. அதை பார்த்து நம்ம ஆஸ்பார்ன் வந்து கண்டிப்பாக இவனை சேர்த்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்ன்ஷிப்புக்காக வந்து பார்த்துட்ருப்பாரு. அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பீட்டர் பார்க்கரும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுவார். அப்புறமா ரொம்ப நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் நம்ம பீட்டர் பார்க்கரை வந்து நம்ம ஆஸ்பார்ன் வந்து அந்த கம்பெனியில் சேர்த்துப்பார்.
அதுக்கப்புறம் நம்ம பீட்டருக்கு பார்க்கர் வந்து இந்த மாதிரி தான் ஒரு சான்ஸ் எதிர்பார்த்தாரு. அதே இது கிடச்சோடனே பயங்கர சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அப்போ நம்ம ஆண்ட்மே கூட சொல்லுவாங்க, அவனுக்கு இந்த மாதிரி தான் எஜுகேஷன் வேணும், இதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன், நீங்களும் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் திமிராகவும் பேசுவாங்க. அப்புறமா நம்ம பீட்டர் பார்க்கர் செம ஜாலியாக நம்ம இவங்கக்கிட்ட நம்ம நூக்கா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, டேய் இதுக்கு நீ வேறு கம்பெனியில் வேலை பார்க்கலாம்டா, இது காசே வேணாம்டா, நீ ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் படிக்கிற, நம்ம ஆஸ்பானை பார்த்தா ஒரு சாதாரண ஆள் மாதிரி தெரியல, அவன் ஒரு வில்லங்க பிடிச்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம பீட்டர் பார்க்கருக்கு ஒன்றும் புரியாது, ஏன்னா நம்மளுக்கு தானே தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. அப்புறமா நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து 25 நிமிஷம் முன்னாடி வர சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் 2 நிமிஷம் முன்னாடி போயிருப்பார். அங்கே ஒருத்தர் வந்து திட்டிட்டு இருப்பார், ஏன்டா உன்னை சீக்கிரம் வர சொன்னால் எவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவர் வந்து ஜான் கேலோன்னு காமிச்சிருப்பாங்க. ஐ மீன் கேலோ.ஜே அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இவர் வந்து வேற ஒரு காமிக் இதில் வந்து ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க, ஜான் கேலோன்னு. இதே தான் நம்ம பீட்டர் பார்க்கர் கூட சில வாட்டி மறைஞ்சிருக்கும் போது அவர் ஐடென்டிட்டியாக ஜான் கேலோன்னு மாற்றிட்டு இருப்பார். அதே சீன் இங்கே ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே கேரக்டர் தான் இங்கே வந்திருக்காங்க. ஐ திங்க் நிறைய ஸ்பைடர்மேன்ஸ் இது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, நிறையா இது வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா நம்ம எப்போ பார்த்தாலும் லேட்டாக வர அப்படின்னு சொல்லி நம்ம ஜான் கேலோவும் திட்டிகிட்டு இருப்பார். அப்புறமா நம்ம ஸ்பைடர்மேன் நடுங்கிட்டே உள்ளே போயிட்டுருப்பார். அங்கே உள்ளே போனால் நம்ம கிளாஸ் எடுக்கிறதுல நம்ம நிறையா இதை காமிச்சிருப்பாங்க. இவங்களை பார்க்கும்போது தெரியுதா ஒரு இதில் அந்த பவர் கிடைக்கிற அந்த ஸ்பைடர்மேன் இதில் கூட நம்ம வருவாங்க. அந்த மாதிரி இவங்களெலாம் நிறையா காமிச்சிட்ருப்பாங்க. அப்படி காமிச்சிட்டு இருக்கும்போது இவரை பார்க்கும்போது தெரியுதா நம்ம ப்ரொஃபஸர் ஹல்க் வரதுக்கு முன்னாடி இவர் தான் ஹல்காக இருந்தார். இவர் தான் ஒரு ஸ்மார்ட்டான ஹல்க்குன்னு என்னை கேட்டால் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு ஹல்காகவும் இருப்பார், நிறையா சீக்ரெட்டான ஒரு சூப்பர்மேனாகவும் இருப்பார், சூப்பர் ஹீரோவாக இருப்பார். நிறையா இது ஸ்மார்ட்டாக இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோனா நம்ம பீட்டர் பார்க்கர், டோனி ஸ்டார்க் இவங்களாம் இருக்கும்போது இவங்களையும் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கலாம். அப்புறமா நம்ம ஸ்பைடர்மேன் ரொம்ப நேரம் கழித்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ப்ரொஃபஸர் மாதிரி வருவார். இவர் வந்து ஒரு இதில் ஒரு வில்லனாகவே நடிச்சிருப்பார். ஏன்னா இவர் ஒரு மேஜிக் ஷோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பவர்ஸ்ன்னு சொல்லி டெக்னாலஜியை வச்சு யூஸ் பண்ணி மேஜிக் மாதிரி காமிப்பார், ஒரு மந்திரவாதி மாதிரி தான். அதுக்கப்புறமா நம்ம அந்த கிளாஸ் போயிட்டுருக்கோம், நல்ல கிளாஸ் போயிட்டுருக்கோம். அப்போ எல்லா குரூப்லேயும் சேர்க்கும்போது நம்ம பீட்டருக்கு வந்து கம்ப்யூட்டர் இந்த டெக்னாலஜி அந்த இதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா அவரை தூக்கி எனர்ஜி இதில் போட்டுருவாங்க. அவர் ஒரு மாதிரி சோகமாக தான் போயிட்டுருப்பாரு. அங்கே உள்ளே போனால் ஒருத்தவங்க வருவாங்க. இவங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ஒருத்த கை வேறு இல்லை, எனர்ஜி வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களை பார்க்கும்போது லிசர்டாக கூட வந்துருவாரோ அப்படின்னு தோண சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்க லிசர்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கேர்ள் வெர்ஷனாக தான் இருக்கும். லிசர்டாக வரதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஒருத்த கை வேறு இல்லை. அப்புறமா அவங்க 2 பேர் சேர்ந்து நம்ம ஆர்க் ரியாக்டர் இருக்குல்ல, நம்ம அயன்மேனோட ஆர்க் ரியாக்டர் அதுதான் க்ரியேட் பண்ணுறது பார்ப்பாங்க. அது ஒரிஜினலாக பண்ண முடியாது, அது கஷ்டம். நம்ம டோனி ஸ்டார்க் பயங்கர பேட்டர்லாம் போட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்க ஒரு ஃபேக் மாடல், அதே மாதிரி ஒரு மாடல் தான் செய்யறதுக்கு பார்ப்பாங்க. அப்போ வந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணோம், ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துப்பாங்க. அப்போ எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட இவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அந்த ஸ்கூல்லேயே ஒரு செலிப்ரேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போல இருக்குது, என்னால் தனியால் போக முடியாது, நீ வாடா அப்படின்னு சொல்லும்போது எனக்குலாம் டைம் இல்லை, முடிஞ்சால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 15 மினிட்ஸ் அந்த பிரேக்கில் நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவார். அங்கே டிவி போடும்போது ஒரு ரெஸ்லிங் மேட்ச் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டே ரெஸ்லிங் தான் போடுவானுங்க போல இருக்குது. அப்புறமா நியூஸ் சேனலில் வந்து போட்டிருப்பாரு, ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்க மாதிரி போடும்போது நம்ம பீட்டர் பார்க்கர் உடனே போவார். அங்கே பார்த்தா ஒருத்தன் வேணுன்னே தான் ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். இவங்க வந்து வேணே காசு கொடுத்து இவனை வேறு கம்பெனியில் பண்ண சொல்லி அந்த இது மொத்தமாக எடுத்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக தான் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவன் வந்து தப்பான பில்டிங்கில் பண்ணிகிட்டு இருப்பான். வேறு பில்டிங்கில் பண்ணுறதுனால நம்ம பீட்டர் பார்க்கருக்கு வேறு வழி இல்லாமல் இவனை அடித்து போடுறது தான் வேறு வழி. அதனால் நம்ம பீட்டர் பார்க்கரோட செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார். பெட்ஸ் ஷாப்புக்கெலாம் போய் சண்டை போகும். ஏன்னா எப்படியும் நம்ம பீட்டர் பார்க்கர் எல்லாரையும் காப்பாற்றிட்டு எல்லாமே முடிச்சுட்டு போவார். அங்கே 15 மினிட்ஸ் பிரேக் வந்து 25 மினிட்ஸ் பிரேக் ஆயிரும். அதனால் நம்ம இவன் அந்த மந்திரவாதி மாதிரி ஒருத்தன் இருப்பான்ல, அவன் வந்து செம திட்டிகிட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஹாரி ஆஸ்பான் வேறு கூப்பிட்டுருப்பாரு. அவ்வளோதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலைப்பாங்க, ஒரு ஃபஸ்ட்டு நேர்லேயே இன்டர்ன்ஷிப்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பீட்டர் பார்க்கர் கூட போவார். அங்கே பார்க்கும்போது தான் அந்த கேப்டன் அமெரிக்கா கூட இருக்கிற மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் கூடலாம் சம்மந்தம் வச்சுருக்க மாதிரிலாம் காமிச்சிட்டு இருப்பாங்கல்ல. இதுலேருந்து என்ன தெரியுது, அவெஞ்சர்ஸ்லாம் இந்த இதில் தான் போயிட்டுருக்காங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன்ல, சிவில் வார்லாம் கூட நடக்குது இந்த டைம்லைனில் தான் அப்படின்னு. அந்த மாதிரியெல்லாம் சீன்லாம் காமிச்சிட்டு இருக்கும்போது நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து நடுங்கிட்டு தான் இருப்பார். உள்ளே போனவொடனே நம்ம ஆஸ்பான் வந்து கூப்பிடும்போது ஆஸ்பான் கிட்ட எல்லா கதையும் சொல்லிட்டு இருப்பார். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்துடுச்சு, அதனால் டைம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஆஸ்பான் வந்து தடுத்துட்டு அப்போனா இது என்னது அப்படின்னு காமிப்பார்.
இதை பார்க்கும்போது தான் தெரியும், நம்ம சேஃப்டி கேமரா இருக்குல்ல, செக்யூரிட்டி கேமரா, அதில் வந்து நம்ம பீட்டர் பார்க்கர் போகும்போது எஸ்கேப் ஆகும்போது மாட்டிப்பார். இது என்னதுன்னு பார்க்கும்போது 2 பேருக்கும் செம ஷாக்காக இருக்கும். அப்போ வந்து இது நம்ம பீட்டர் பார்க்கர் செக்யூரிட்டி கேமரா இருக்கிறது கூட பார்க்காமையாடா நீ போன, நீலாம் என்னடா ஸ்பைடர்மேனு அப்படின்னு பேசிட்டு 2 பேர் செம ஷாக்கில் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு இந்த 2 எபிசோட் முடியுது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய், see you.